ஒரு விஷயம், நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அது நீங்களாக இருக்க முடியாது. எதை நீங்கள் பார்க்கிறீர்களோ அது நீங்களாக இருக்க முடியாது. பார்க்கப்படும் உணர்வு தான் நீங்கள். எந்த உணர்வின் மூலமாக நீங்கள் பார்க்கிறீர்களோ அதுதான் நீங்கள். இந்த உடலை உங்களால் பார்க்க முடிகிறது என்றால் அந்த உடல் நீங்களாக இருக்க முடியாது. அதை தாண்டிய உணர்வு நீங்கள். உங்களால் பார்க்க முடிந்த இந்த உடல் நீங்கள் அல்ல. அதற்குள்ளிருந்து அது இயங்குவதற்கு காரணமாக இருக்கும் உணர்வுதான் நீங்கள். அடுத்த ஒரு வெறும் 3 நாளைக்கு மட்டும் இந்த உடல் நீங்கள் அல்ல என்கின்ற உணர்வோடு வாழ்ந்து பாருங்கள். அதே உணர்வோடு நடங்கள், அதே உணர்வோடு பேசுங்கள், அதே உணர்வோடு உண்ணுங்கள், அதே உணர்வோடு உறங்குங்கள். இந்த 3 நாட்களுக்குள் உங்களுக்குள் நடக்கும் அற்புதமான மாற்றம், இந்த 3 நாட்களுக்குள் உங்களுக்குள் நடக்கும் அற்புதமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், சக்தி மாற்றம் உங்களை உண்மையான ஆன்மீகத்தை நோக்கி அழைத்து செல்ல துவங்கும். வெறும் 3 நாட்கள் முயற்சி செய்யுங்கள். இந்த உடல் நான் இல்லை என்கின்ற உணர்வோடு வாழ்வதற்கு. உண்மையில் என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்கின்றேன், கடந்த 3 ஆண்டுகளில் குறைந்தபட்சம் 5 லட்சம் மக்களை நேரடியாக சந்தித்திருக்கிறேன் என்கிற அனுபவத்திலிருந்தும், குறைந்தபட்சம் 1 லட்சம் மக்கள் தியான சிகிச்சையை பெற்றிருக்கிறார்கள் என்கின்ற அனுபவத்திலிருந்தும், குறைந்தபட்சம் 10,000த்திற்கும் மேற்பட்ட மருத்துவ ரீதியான சான்றுகளோடு இந்த தியான சிகிச்சையை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் என்கின்ற அனுபவத்திலிருந்து சொல்கின்றேன். உண்மையில் இந்த 3 நாட்கள் பயிற்சி உங்கள் உடலில் இருக்கும் பல வியாதிகளை சரி செய்யும். தயவு செய்து நான் ஃபால்ஸ் ஹோப் என்று சொல்லப்படும் போலி வாக்குறுதியை அளிப்பதாக நினைக்காதீர்கள். உங்களுக்கு ஒரு மாயத்தனத்தை கொடுப்பதாக நினைக்காதீர்கள். வெறும் 3 நாட்கள் நான் இந்த உடல் இல்லை என்கின்ற உணர்வோடு வாழத் துவங்குங்கள். முதல் விஷயம், உங்கள் வயிற்றிலே இருக்கும் இறுக்கம் தளரும். உங்கள் வயிற்றிலே நீங்கள் வைத்திருக்கும் இறுக்கம்தான் நாள் முழுவதும் உங்களை எரிச்சலுடன் இருக்கச் செய்யும் உணர்வு. நாள் முழுவதும் ஏதாவது ஒரு காரணத்திற்காக வெடிப்பதற்காக உங்களுக்குள் காத்து கொண்டிருக்கும், புகைந்து கொண்டிருக்கும் எரிமலை, எரிச்சல், வேதனை, அதனுடைய ஆழம், அதனுடைய அடிப்படை இந்த ஒரே ஒரு கருத்து, உங்கள் வயிற்றுக்குள் இருக்கும் இறுக்கம். அந்த இறுக்கத்திற்கான ஒரே காரணம் இந்த உடல் நான் என்று நீங்கள் நினைத்து கொண்டு உடலை பிடித்து கொண்டிருப்பது, இந்த உடலை இறுக்கமாக அழுத்தமாக பிடித்து கொண்டிருப்பது. ஒரே ஒரு 3 நாட்கள் முயற்சி செய்யுங்கள். இந்த உடல் நான் இல்லை என்கின்ற உணர்வோடு நடக்கவும், இருக்கவும், உண்ணவும், உறங்கவும் முயற்சியுங்கள். இந்த வெறும் முயற்சியினாலேயே நீங்கள் பார்ப்பீர்கள், வயிற்றின் இறுக்கம், வயிற்றில் நிலவும் இறுக்கத்தின் தன்மையும் அகங்காரமும் நேரடியாக தொடர்புடையவை. யார், எந்த மனிதன் தனக்குள் இனிமையாகவும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இறுக்கமில்லாமலும் இருக்கிறானோ அந்த மனிதன் மற்றவர்களையும் இனிமையாகவும் ஆனந்தமாகவும் இறுக்கமில்லாத மனநிலையிலும் வைத்திருப்பான். தனக்குள் இறுக்கத்தையும் வேதனையையும் வைத்திருப்பவன் தன்னை சுற்றி இருப்பவர்கள் மேலும் இறுக்கத்தையும் வேதனையையும் தான் உருவாக்குவான். தனக்குள் இறுக்கமும் வேதனையும் இல்லாத மனிதன் தன்னை சுற்றி இருப்பவர்களுக்குள்ளும் இனிமையான உணர்வையும் ஆனந்தமான நிலையையும் உருவாக்குவான். ஒரு அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், உங்களுக்குள் என்ன இருக்கிறதோ அதைத்தான் நீங்கள் வெளியிடுவீர்கள்.
உங்களுக்குள் இல்லாத ஒன்றை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாது. உங்களுக்குள் இல்லாத ஒன்றை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும் முடியாது. உங்களுக்குள் என்ன நடக்கிறதோ அதை மட்டும்தான் மற்றவர்களுக்கும் நீங்கள் கொடுக்க முடியும். அனுபூதி என்கின்ற ஒன்று, ஆனந்தம் என்கின்ற ஒன்று உங்களுக்குள் மலரும் பொழுது அதை மற்றவர்களுக்கும் நீங்கள் கொடுக்க துவங்குவீர்கள். பொதுவாகவே தியானம் செய்ய சொல்லி நான் சொல்லும் பொழுது மக்கள் கேட்கும் முதல் கேள்வி, நான் தியானம் செய்ய துவங்கினால் என்னுடைய வீட்டு கடமைகளை யார் கவனிப்பது சுவாமி? என்னுடைய வீட்டை யார் பார்த்துக் கொள்வது? தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். தியானம் செய்கின்ற மனிதன் வீட்டு கடமைகளையும் குடும்ப பொறுப்புகளையும் சமூக கடமைகளையும் மற்றவர்களை விட 10 மடங்கு ஒழுங்காகவும் திறமையாகவும் முறையாகவும் செய்வார். சாதாரண மனிதன் முதல் இந்த வீட்டு கடமைகளை கடமை என்கின்ற பெயராலே செய்வார். கடமைன்னு நினைச்ச உடனேயே வேதனையோடையும் வெறுப்போடையும் தான் செய்வோம், செஞ்சாகணுமே அப்படிங்கிறதுக்காக. கடமை என்கின்ற உணர்வோடு செய்கின்ற எந்த வேலையும் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நிம்மதியை தராது. இனிமையான உணர்வோடு செய்யப்படும் பொழுது மட்டும்தான் நீங்களும் ஆனந்தமாக இருப்பீர்கள். அந்த சேவையை பெற்றுக்கொள்கின்ற உங்கள் சுற்றத்தவரையும் நீங்கள் ஆனந்தமாக வைத்திருப்பீர்கள். கடமை என்கின்ற பெயரால் செய்தீர்களானால் உங்கள் மனைவிக்கோ மகன்களுக்கோ உறவினர்களுக்கோ நீங்கள் ஏதாவது உதவி செய்தாலும் அவர்களை காப்பாற்றினாலும் அதற்கு பிரதிபலனாக அவர்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து அவர்களுடைய வாழ்க்கையை நரகமாக்குவீர்கள். பொசசிவ்னஸ்னு சொல்லுவோம். நம்ம அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்கின்றோம் என்றால் அதற்காக அவர்கள் நமக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்றும், கடமை உணர்வு அப்படின்னு நினைச்சு நீங்க செய்ய ஆரம்பிச்ச உடனேயே உங்களுக்குள் ஒரு எரிச்சலும் வேதனையும் தான் இருக்கும். அப்படி இல்லாமல் உங்களுக்குள் ஒரு ஆழ்ந்த இனிமையான உணர்வு நிலவினால் உங்களை சுற்றி இருப்பவர்களை கவனித்துக் கொள்வதையும் உங்கள் குடும்பத்தை கவனித்துக் கொள்வதையும் இனிமையான மனநிலையோடு செய்ய துவங்குவீர்கள். கடமை என்கின்ற பெயரால் அல்லாமல் இனிமையான மனநிலையோடு இயங்க துவங்குவீர்கள். இயற்கையிலேயே உங்களுடைய அகங்காரம் அடித்தளமற்றுவிடும். மற்றவர்களை வருத்தும் அகங்காரத்தின் அடித்தளமே உங்கள் வயிற்றில் இருக்கும் ஒரு ஆழ்ந்த இறுக்கமான உணர்வு. உங்கள் வயிற்றிலே ஆழ்ந்த இறுக்கமான உணர்வு இல்லாமல் இனிமையாக நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுக்குள் ஒரு இனிமையான மனநிலையும் இனிமையான உணர்வும் நிலவுமானால் உங்களை சுற்றி இருப்பவர்களையும் நீங்கள் அதே இனிமையான நிலையில் வைத்திருப்பீர்கள். உங்களுக்குள்ளே ஆனந்தம் வராமல் அன்பு, கருணை இவை எதுவுமே சாத்தியம் இல்லை. அன்பையோ கருணையோ நீங்கள் நேரடியாக பயிற்சி செய்ய முயற்சித்தால் அது முடியாது. உங்களுக்குள் அவை முதலில் மலர வேண்டும். உங்களுக்குள் அனுபூதி நிலைக்க வேண்டும். உங்களுக்குள் ஆனந்தம் மலர வேண்டும். உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் இறுக்கமான இந்த மனநிலையையும் உடல் நிலையையும் முதலில் துறக்க வேண்டும். எப்போதும் தொடர்ந்து உங்களுக்குள் நிலவும் இந்த எரிச்சலை தூக்கி எறிய வேண்டும். அதற்கான முதல் வழி 3 நாட்களுக்கு மட்டுமாவது 3 நாட்கள் நீங்கள் கடைபிடித்தாலேயே அதனுடைய சுவையும் பலனும் உங்களுக்கு தெரிந்து விடுவதனால் அதற்கு பிறகு நாள் முழுவதும் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் அதை அனுபவமாக உணரத் துவங்கி விடுவீர்கள். முதல் 3 நாட்களுக்கு மட்டுமாவது நான் இந்த உடல் இல்லை என்கின்ற எண்ணத்தோடு வாழத் துவங்குங்கள். உடனே நம்ம மனசில் இடற கேள்வி, நான் இந்த உடல் இல்லைன்னு நான் நினைச்சேன்னா இந்த உடலுக்கு ஏதாவது ஆபத்து வந்தாலும் காப்பாற்றாமல் விட்டு விடுவேனா சுவாமி? நிச்சயமாக விடமாட்டீர்கள்.
நான் இந்த உடல் இல்லை என்று நீங்கள் நினைத்தாலும் இந்த உடல் மூலமாக செய்ய வேண்டிய சில வேலைகள் இருப்பதனால், உங்கள் சமூக பொறுப்புகள் இருப்பதனால் இந்த உடலை நீங்கள் நிச்சயமாக இனிமையாக பார்த்து கொள்வீர்கள். நான் இந்த உடல் இல்லை என்கின்ற நிலை வரும் பொழுது, இந்த மனநிலை உங்களுக்கு அமையும் பொழுது, உங்களுக்குள் எப்போதும் நீங்கள் வைத்திருக்கும் இறுக்கம் தளர்ந்துவிடும். உங்கள் உடல் காற்றைப் போல எளிமையாக, எடையில்லாமல், காலியாக, இனிமையாக வலம் வர துவங்கிவிடும். கிரேஸ்னு சொல்வோம். அந்த உணர்வு உங்களுக்குள் நடக்க துவங்கிவிடும். ஒரு மெல்லிய பூங்காற்றை போல, மாலை தென்றலை போல உங்கள் உடல் இனிமையாக மலர்ந்துவிடும். நான் என்கின்ற அகங்காரத்தை இந்த உடலுக்குள் நீங்கள் திணிக்கும் பொழுதுதான் பிண நாற்றம் போல பண நாற்றம் எடுக்க துவங்கிவிடும். பிண நாத்தம் மாதிரி பண நாத்தம்னு ஒன்று உண்டு. பிண நாத்தம் உங்களுக்கு தெரியும். பண நாத்தம்னா என்னன்னா அகங்காரம். இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டி டம்பீகம் அடித்தல், இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டி ஜம்பம் அடித்தல். இந்த பண நாத்தம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில பலர், பொதுவாக எல்லார் மீதும் வீசுகிற நாற்றம். இந்த புது பணக்காரர்கள் மேல் ரொம்ப ஜாஸ்தியாக வீசும் பண நாத்தம். இந்த பண நாத்தம் அகங்காரம் சம்பந்தப்பட்டது, நேரடியாக அகங்காரம் சம்பந்தப்பட்டது இந்த பண நாற்றம். நம்முடைய உடலில் நிலவும் இறுக்கமான மனநிலை, இறுக்கமான உணர்வு இந்த அகங்காரத்திற்கு அடிப்படை காரணம். இந்த பண நாற்றத்திற்கான அடிப்படை காரணம். இந்த அகங்காரத்தை இல்லாமல் ஒரு அமைதியான இனிமையான நிலையை நமக்குள் ஏற்படுத்துவோமானால், பணநாற்றம் இல்லாமல், பிணநாற்றம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை இனிமையான நறுமணத்தோடு மலரத் துவங்கும். அனுபூதி அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா, எப்பொழுதும் ஆனந்தமான உணர்வு நிலையோடு இருத்தல். எல்லாம் அனுபூதிக்கான சாட்சியம் அல்ல. ரமண மகர்ஷி மிக அழகாக சொல்கின்றார், சில ஞானிகள் ஞானமும் சித்தியும் பெற்றிருப்பார்கள். அவர்களுக்கு ஞானமும் இருக்கும், சித்திகளும் இருக்கும். நாம் அற்புதங்கள் என்று சொல்கின்ற விஷயங்களை நடத்தும் சக்தியும் இருக்கும். சில ஞானிகளுக்கு ஞானம் மட்டும் இருக்கும், அவர்கள் மூலமாக சித்திகள் வெளிப்படாது. சில மனிதர்கள் சித்திகள் மட்டும் வைத்திருப்பார்கள், ஞானம் வெளிப்படாது, அவர்களுக்கு ஞானம் இருக்காது. இந்த 3 தரமான மனிதர்களும் இருக்கிறார்கள். அதனால் சித்திகள் இருப்பதோ இல்லாமல் இருப்பதோ ஞானத்திற்கான ஒரு விளக்கம் என்று நாம் சொல்ல முடியாது. ஞானத்திற்கும் சித்திகளுக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த தொடர்பும் இல்லை. நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதெல்லாம் அனுபூதி என்றால் என்ன. ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக பெங்களூரிலே அஷ்டாவக்ர கீதையை பற்றிய 3 நாட்கள் சொற்பொழிவு நடந்தது. முதல் நாள் சொற்பொழிவுக்கு பிறகு ஒரு அன்பர் கேட்டார், சுவாமி, எது தியானம் அப்படின்னு சொல்வதற்கு எவ்வளவு வேண்டுமோ அதை நீங்கள் இன்றே சொல்லி முடித்து விட்டீர்கள், பின் எதற்காக இன்னும் 2 நாட்கள் நீங்கள் பேசப் போகிறீர்கள்னு கேட்டார். இப்ப சாமி சொன்ன பதில், எது தியானம் என்று சொல்வதற்கு எனக்கு ஒரே ஒரு நிமிடம் போதும். எதெல்லாம் தியானம் இல்லை என்று சொல்வதற்குத்தான் 2 நாட்கள் வேண்டும். எது தியானம் என்று சொல்வதற்கு 2 நிமிடம் போதும். எது தியானம் இல்லை என்று சொல்வதற்குத்தான் 2 நாட்கள் வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் எது ஆன்மீகம் என்று சொல்வதற்கு அதிக நேரம் தேவையில்லை. ஆனந்தமாக இருப்பது ஆன்மீகம், முடிஞ்சு போச்சு. ஆனா எதெல்லாம் ஆன்மீகம் இல்லைன்னு சொல்றதுக்கு 2 நாள் வேணும். நாம பல விஷயங்களை ஆன்மீகம் என்கின்ற பெயரால் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறோம்.
என்கிட்ட ஒருத்தர் வந்தார், சாமி நான் பெரிய ஆன்மீகவாதின்னு சொன்னார். சரிங்கய்யா, ஆன்மீகவாதின்னு சொல்றீங்க, என்ன நீங்க ஆன்மீக சாதனை பண்றீங்க அப்படின்னு. தவறாம இந்த ஜோதிட புத்தகங்களை படித்து அந்த பரிகாரம் எல்லாம் பண்றேன் சாமின்றார். ஜோதிடம் என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு கலை. நம்முடைய எண்ண ஓட்டங்களை கண்டறிந்து, நம்முடைய மன ஓட்டங்களை கண்டறிந்து, நம்முடைய வாழ்க்கையை பற்றி கணிக்கும் ஒரு கலை ஜோதிடம். அது ஆன்மீகமாக மாற முடியாது. எந்த கிரகத்தினால் நீங்கள் எப்பொழுது பாதிக்கப்படுவீர்கள் என்று தெரிந்து கொள்வது மதம். எந்த கிரகத்தாலும் நீங்கள் பாதிக்கப்படுவதே இல்லை என்று தெரிந்து கொள்வது ஆன்மீகம். எந்த கிரகத்தினால் நீங்கள் எப்பொழுது பாதிக்கப்படுவீர்கள் என்று தெரிந்து கொள்வது மதம். எந்த கிரகத்தாலும் நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீர்கள் என்று தெரிந்து கொள்வது ஆன்மீகம். ஒரு மிகப்பெரிய ஞானி இந்திய நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு செல்ல துவங்கினார். துவங்கிய நேரம் ராகு காலமாக இருந்தது. அவருடைய பெயர் சுவாமி யதீஸ்வரானந்தர்னு பெயர். ராமகிருஷ்ண இயக்கத்தை சேர்ந்த துறவி, மிகப்பெரிய ஞானி. பிரம்ம ஞானத்தை நடைமுறை வாழ்க்கையில் வாழ்ந்த ஞானி யதீஸ்வரானந்த சுவாமிகள். அவர் அமெரிக்காவுக்கு செல்ல துவங்கும் பொழுது துவங்கிய நேரம் ராகு காலமாக இருந்தது. கூட இருந்த பக்தர்கள் கேட்டார்கள், சுவாமி ராகு காலத்திலே துவங்குகிறீர்களே, தவறில்லையா? ரொம்ப அழகா சொல்றாரு, எந்த சக்தி ராகுவை இயக்குகிறதோ அதே சக்தி தான் இந்த உடலையும் இயக்குகிறது. ராகுவை இயக்கும் அதே சக்தி தான் இந்த உடலையும் இயக்குகிறது எனும் பொழுது ராகுவிற்கும் இந்த உடலுக்கும் எப்படி பிரச்சனை வர முடியும்? இந்த கையை இயக்கும் சக்தி தான் இந்த கையையும் இயக்குகிறது என்றால் இந்த இரண்டு கைகளுக்கும் இடையிலே பிரச்சனை வர முடியாது. இவைகள் இணைந்து இயங்குமே தவிர, ஒன்றுக்கொன்று உதவி செய்து கொள்ளுமே தவிர ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இருக்காது. அதே போல ராகுவை இயக்கும் சக்தியும் இந்த உடலை இயக்கும் சக்தியும் ஒன்றுதான் என்று தெரிந்து கொண்டவர்களுக்கு ராகு காலமோ கேது காலமோ கிடையாது. அது தெரியாதவர்களுக்கு வாழ்க்கையே கேடு காலம்தான். அது தெரிந்த பிறகு ராகு காலமோ கேது காலமோ கிடையாது. தெரியாவிட்டால் வாழ்க்கை முழுவதுமே கேடு காலம்தான்.